ஹாய் காய்ஸ், டே 2 இவன் கூட தான் டேவே ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப நாளா செயின் க்ளீன் பண்ணாம டிமி குத்துன்னு சுத்தின்னு இருந்தேன். இதே மாதிரி பண்ணியிருந்தா நம்மளால பெரிய செலவா ஈத்து விட்டுருவாரு. அந்த பயத்திலே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வேலையா இதை பண்ணிட்டேன். அண்ட் நீங்களும் செயின் ப்ராக்கெட்லாம் க்ளீன் பண்றீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க, எல்லாம் விரலே துண்டா போயிடும். நம்ம வேண்டப்பட்டவருக்கு அப்படிதான் விரல துண்டா போயிடுச்சு. அண்ட் அந்த வேண்டப்பட்டவர் வேற யாரும் இல்ல, எங்க அண்ணன் தான். செயினுக்கு நான் இந்த லூப் தான் யூஸ் பண்றேன். இதோட பெஸ்ட் ஆப்ஷன் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு கிரீஸியா இல்ல. அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு குளியல போட்டு லஞ்ச் சாப்பிட்டேன். அது பண்ண ஒர்க் அவுட்ல சரியான சோர்னஸ், அதனால கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே கண்ணு சொரிச்சு ஒரு சின்ன உறக்கத்தை போட்டேன். வழக்கம் போல சின்ன உறக்கம் ஒரு பெரிய உறக்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தூக்கத்துல இருந்து ஏஞ்சி வாட்டர் மிலானுக்கு ஒரு ஆபரேஷனை போட்டேன். நம்ம சம்மர் கொஞ்சம் பொழுது கட்ட ஆரம்பிச்சிச்சு. முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணுங்க. சாப்பிட்டு கொஞ்சம் கிளைண்ட் ஒர்க்ஸ் இருந்தது, அதை பண்ணிட்டு ஓட்ஸை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வாக் பண்ணலான்ட்டு மாடிக்கு போயிட்டேன். ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் பண்ண அப்புறம் ஒரு ஆழ்ந்த சிந்தனை, பண்றது கரெக்டா தப்பா, நம்மளாலையும் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு அப்படி தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். அண்ட் மேபி இது அவ்வளவு பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு நான் எவ்வளவு டிமி குத்தன்ட்டு என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். இப்போ என்னன்னா இவ்வளவு டேஸ் இவ்வளவு வீடியோஸ் போடுவேன்ட்டு நானே என்ன நம்பல. ஆல்சோ என்னோட வீடியோஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க, அப்பதான் உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு டின்னரை சாப்பிட்டு கொஞ்சம் பாட்டு கேட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாளைக்கு வீடியோ வந்தா பாப்போங்க. பாய்.